வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என கேட்டபோது பொதுமக்கள் என்ன கூறினார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். மனுஷனுக்கு ஒரு ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி அமைஞ்சிட்டா போதும் சார். நல்ல சுற்றுச்சூழல், ஒரு வீடு, அதுக்கு ஒரு கார் இருந்துச்சுன்னா தானா மகிழ்ச்சி வரப்போகுது சார். ஏன்னா சார் மகிழ்ச்சி என்ன பொறுத்த அளவுக்கு போதுன்ற மனசு இருந்தாலே அதே திருப்தியா நினைக்க எனக்கு மகிழ்ச்சியா நினைக்கிறேன். குழந்தைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருந்தா போதுங்க. அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம, கடன் வாங்காம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஒன்றும் யாரும் குறை இல்லாமலாம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. என் பிள்ளைங்களோட இருக்கிறதும் எங்க வீட்டுக்காரோட இருக்கிறதும், அதாவது பொதுவாக ஃபேமிலியோட கூட்டு ஃபேமிலியா இருந்தாலும் பிடிக்கும் எனக்கு. அதனால முன்னேறி வரும்போது மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கிது. கவர்மெண்ட்டும் மேல் கவர்மெண்ட்டும் கீழ் கவர்மெண்ட்டும் கரெக்டா இருந்தாவே அதே மகிழ்ச்சி. ஒரு சிலர் சினிமாவுக்கு போறது ஒரு பொழுதுபோக்கா வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் விவசாயத்துல மும்முரமா இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் பிசினஸ்ல மும்முரமா இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு 25% 30% பீப்புள் தான் மகிழ்ச்சியா இருக்காங்க. மீதி எல்லாருமே இன்னைக்கு புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை. எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கணும், மெயின் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சா சந்தோஷமா இருங்க, அதே 100 ரூபாய் சம்பாரிச்சாலும் சந்தோஷமா இருங்க. என்னோட வேண்டுகோள் அதுதான். சந்தோஷமா இருக்கணும்னா வியாபாரம் நல்லா ஓடணும், வருமானம் வரணும், பிள்ளைங்கெல்லாம் படிச்சு வேலைக்கு போகணும். அடுத்தவங்களுக்கு துன்படுத்தாம இருந்தாலே அதே மகிழ்ச்சி தான். நம்ம நட்பு வட்டாரத்தை பெருசு பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க நட்பு வட்டாரத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லபடியாக இருக்க முடியும். அதுமாதிரி நமக்கு அமைகிற உறவுகளும் நமக்கான ஒரு தேவைகளை அவங்க அன்பாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அவங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். எல்லாமே நல்லா இருந்தா அது ஒரு மகிழ்ச்சி தான். கோவப்படுற மாதிரி பேசக்கூடாது, கோவம் அதிகம் படக்கூடாது. நம்ம சந்தோஷமா இருக்கணும், பக்கத்துல இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்.